ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ருமேனியன் தமிழன். ருமேனியன் பற்றி தகவலை தெரிஞ்சுக்கொள்ளுமா தான் ருமேனியன் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா நாம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். ருமேனியை பற்றிய இன்ஃபர்மேஷன்களை தகவல்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக்ல சொல்லியிருந்த மாதிரியே தான் இந்த வீக்ல வந்து எஸ்சி நம்பர் வந்து அப்டேட் வந்து உங்களுக்கு இருக்குது. என்கிட்ட கடைசி வீக்ல வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 95 96 வந்து இன்டர்வியூ வந்து போயிட்டு முடிஞ்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க இன்டர்வியூ வந்து 97 98 99 அவங்களுக்கு இந்த வீக்ல வந்து நடக்கும். அதாவது இப்போ வரப்போற வீக்ல வந்து இவங்களுக்கான இன்டர்வியூகள் வந்து நடக்கும். அவங்களுக்கான இமெயிலும் அனுப்பப்பட்டு தான் இருக்குன்னு சொல்லி தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு சொன்ன தகவலை படி நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அடுத்து வந்து வரப்போகிற எஸ்சி நம்பர் வந்து 200ல இருந்து 204 மட்டும், அதாவது நெக்ஸ்ட் வீக், இந்த வீக் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அதுக்கு அடுத்த வீக்ல வர போறது வந்து உங்களுக்கு தெரியும் 200ல இருந்து 204 இறுதி அடுத்த வீக் வந்து ரெடியா இருக்கணும். நீங்க வந்து அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா போலீஸ் ரிப்போர்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து வெளியிட இருக்கணும். குறைஞ்சது வந்து 3-4 மாசத்துக்கு மேல வந்து வெளியிட இருக்கணும். ஏன்னா எல்லாருமே போன வருஷம் அப்ளை பண்ணனால உங்களுக்கு வந்து எல்லாமே போலீஸ் ரிப்போர்ட் வந்து எக்ஸ்பைர்ல தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து தரவா எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கோங்க. தனியா அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்களோட ஏஜென்ட் மூலியமா அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, பெரும்பாலும் வந்து ஏஜென்ட் மூலமா அப்ளை பண்ணியிருந்தா அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்களா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தனியா போறவங்களுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டாக வேண்டியதான் நான் சொல்றேன். நான் ஏன்னா ஏஜென்ட்ல கொடுத்தவங்களுக்கு வந்து அந்த மாதிரி டென்ஷன் இருக்கிறது வந்து குறைவா இருக்கும். கேட்கிற டாக்குமெண்ட்ஸை மட்டும் கொண்டு போய் கொடுத்தாலே போதும், அவங்க வந்து எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ தனியா யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கானது தான் நான் வந்து தெளிவா சொல்றேன். வந்து அவங்களுக்கு வந்து யார்கிட்டையும் போயிட்டு கேட்கவும் முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தகவல்கள் வந்து சரியா போயிட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்டர்வியூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து எப்படி நடக்கும்னு கேட்டா, இப்போ வந்து 4 பேருக்கிட்ட மாதிரி இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு கிழமையில வந்து உங்களுக்கு குறைஞ்சது வந்து 100 பேருக்கு மட்டும் வந்து இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி சரியா எனக்கு விளங்கல. மட்டும் இல்லாம கேள்விகள் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வளமையா கேட்கிற கேள்விகள் தான். அதை வேற முறையில கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மை செல்ஃப கேட்பாங்க, அடுத்து ஜொப்ப கேட்பாங்க, அடுத்து சேலரி கேட்பாங்க, அடுத்து சிட்டி கேட்பாங்க, அடுத்து வந்து யூரோப் பத்தி, அதாவது இந்த நாட்டை பத்தி, யூரோப் கண்ட்ரிகள்ல வந்து இருக்க நாட்டை பத்தி கேட்பாங்க. செங்கன் அது இதுன்னு கேட்பாங்க. சோ உங்களுக்கு வந்து யூரோப் கண்ட்ரில யாராவது இருக்காங்களா, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா, நீ அந்த நாட்டுக்கு போவீங்களா, யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா, அப்படிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் கேட்டா நீங்க முற்று முழுதாவே தவிர்த்துருங்க. இல்லவே இல்லைன்னு சொல்லிருங்க. அதுக்கடுத்து உங்களோட வந்து விசா அப்ளிகேஷன் வந்து, அதாவது விசா அப்ளிகேஷன்ல இருந்து இருக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. அதாவது நான் ஃபர்ஸ்ட் 2018லயே வந்து நான் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த ஆர்டர்ல தான் அடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எங்களோட ஏஜென்ட் வந்து அது ஒரு பேப்பரை வந்து மாத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு அவர் பின்ன கலட்டும் போது ஏசி கொண்டு தான் அந்த பின்ன கலட்டி தான் திருப்ப அந்த விசா அப்ளிகேஷன் ஆர்டர் இருக்கு. ஸோ அந்த ஆர்டர் படியே வந்து அதை வந்து நம்ம வந்து வைக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து விசா அப்ளிகேஷன் ஃபார்ம், அடுத்து வந்து ஒர்க் பர்மிட், அதுக்கு பிற்பாடு ஜாப் கான்ட்ராக்ட் அண்ட் பிளஸ் ஜாப் ஆஃபர் லெட்டர், அதுக்கு அடுத்து கேரண்டி லெட்டர், அதுக்கு அடுத்து டிராவல் இன்சூரன்ஸ், அது வந்து 180 நாள் வெளியிட இருக்கணும். அதுக்கு பிற்பாடு போலீஸ் கிளியரன்ஸ், அது வந்து குறைஞ்சது வந்து 3 மாசத்துக்கு மேல வெளியிட இருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்க வந்து உதாரணத்துக்கு சொல்லுவோமே, நீங்க வந்து ஒரு டிரைவரா இங்க வேலைக்கு வர்றீங்கன்னு சொன்னா, ஃபுட் டெலிவரி இல்லாட்டி கம்பெனிக்கு டிரைவரா வர்றீங்கன்னு சொன்னா, அதே மாதிரி ஃபோர் கிளிப் ஆப்ரேட்டரா வர்றீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட லைசன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் பண்ணிருக்கணும். கட்டாயம் அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிற்பாடு பாஸ்போர்ட் அண்ட் பாஸ்போர்ட் காப்பி ஒன்று இருக்கணும். அதுக்கு பிற்பாடு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். அதுக்கு பிற்பாடு வந்து 2 போட்டோ இன் YBGன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கட்டாயம் வந்து நீங்க வந்து இதுகள் எல்லாமே கட்டாயம் வந்து நீங்க வந்து எல்லாமே பேரா வந்து ஓர்டரா அடிக்கிட்டு போகணும். இது வந்து பெரும்பாலும் வந்து இப்ப வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏஜென்ட்காரவங்களுக்கு வந்து இதை வந்து ஈஸியா வந்து அவங்க வந்து செஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு பழக்கமா இருக்கும். ஸோ இது வந்து ஏஜென்ட்ல இல்லாம தனியா செல்ஃபா யாராரு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ்க்காக வேண்டி தான் இந்த வீடியோவை நான் வந்து சொல்றேன். இதெல்லாம் வந்து ப்ரிப்பேரா பண்ணி கொண்டு போங்க. அதே மாதிரி விசா காசு வந்து உங்களுக்கு தெரியும் தானே, ஸ்டாம்பிங் காசு வந்து உங்களுக்கு வந்து US டாலர்ஸ்ல தான் கொண்டுட்டு போகணும். அதையும் நீங்க வந்து கவனமா கொண்டுட்டு போகணும். இப்போ உள்ள அப்டேட்ல வந்து இருக்குது வந்து எஸ்சி நம்பர் அப்டேட், அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கான கேள்வி, அதுக்கு பிற்பாடு விசா வந்து ப்ரொசீஜர் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து தெளிவா நான் விளங்கப்படுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த விசால இந்த அதாவது இந்த இன்டர்வியூல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அடுத்து உங்களுக்கு 2 வீக்ஸ்ல அல்லது ஒரு 3 வீக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து விசா ஸ்டாம்ப் பண்ணி வந்துடும், பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் பண்ணி வந்துடும். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது குளறுபடிகள்
இருந்துச்சுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஸ்ரீலங்காவிலயா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ருமேனியாவில் இருந்தாலும் சரி, உங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது குளறுபடிகள் இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு வந்து விசா ஸ்டாம்பிங் வந்து கொஞ்சம் தள்ளி போகும். நிறைய பேர் அதுதான் கேட்குறாங்க. ஆனா நான் வந்து இன்டர்வியூக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு இன்னும் வந்து ஸ்டாம்ப் பண்ணி வராம இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு பெரும்பாலான காரணம் வந்து, அதாவது உங்களோட கம்பெனி வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சரியா கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் தள்ளி போகுமா இருக்கும். அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கட்டாயம் ஸ்டாம்ப் ஆகி வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாம இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.